ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே குக்கிங் vlog பார்த்துடலாமா? எப்போதும் போல் சிக்கன் மட்டன் இல்லாமல் இந்த வாரம் மீன் பிளான் பண்ணிட்டேன். மீன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா தடவியும் வச்சுட்டேன். மீன் ரோஸ்ட் வச்சு தேங்காய் பால் சோறு அதுதான் பிளான். ரைஸும் ஊற வச்சுட்டு மீன் அரை பொரியலாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வானத்துக்கு தாளித்து விட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் இது மீன் ரோஸ்ட்டுக்கு வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். இது ஆணத்துக்கு மசாலா கூட்டி வைக்கிறேன். கறி மசாலா, மல்லித்தூள், தேங்காய் பால். இந்த ஆணம் கொஞ்சம் தேங்காய் பால்லே காய்ச்சிருந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா ஊற்றி மீனை போட்டுட்டு கொதி வரதுக்காக சிம்மில் போட்டுட்டேன் ஆணத்தை. உடனே மூடி வச்சுட்டு மீன் அப்படியே கொதிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன் ஆணத்தை. அப்புறம் இன்னொரு பக்கம் மீனை பொரித்து எடுத்துகிட்டு சோற்றுக்கு தாளித்து விட்டாச்சு. சோறுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பை இலை போட்டு இஞ்சி பூண்டு கொடுத்து தாளிச்சிக்கிட்டேன். உடனே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் அப்படியே ஊற்றிட்டு சோறு உடனே போட்டுடணும். ரைஸை போட்டு ஊற வச்ச ரைஸை போட்டால் தான் சோறு திரிச்சு வராமல் இருக்கும். தேங்காய் பால் கொதி வந்த பிறகு போட்டால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். தேவையான ஒரு உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மீன் பொரிச்ச தவாலையே எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளியை தாளித்து விட்டுட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் மசாலாத்தூள் போட்டு மீனையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மீன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட சீக்ரெட்டே தேங்காய் பால் ஊற்றுறது தான். தேங்காய் பால் ஊற்றி எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றிக்கிறான் தான் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிக்கல. எனக்கு ஏன்னா தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கல. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. சாப்பாடு வச்சுட்டேன். இன்றைக்கான ஃபுட்டு இது தான். தேங்காய் பால் சோறு, புளி இல்லாத மீனான மீன் ரோஸ்ட்டு, வடையம், அப்புறம் மல்லிக்கீரை சாம்பார்.